வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் இந்திரா ஃபெலோஷிப்ல இருந்து திருமிகு கிருத்திகா தரன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் பாலாஜி அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கும். மேம், இப்போ நீங்க டெல்லியில இருக்கீங்க, களத்துல இருக்கீங்க. இப்போ அங்க நிலவரம் எப்படி இருக்கு? இப்ப இந்த 5ஆம் கட்ட தேர்தல் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. அதே வேளையில அந்த இவிஎம்ல வந்து கள்ள ஓட்டு போற வேலைகளும் அங்கங்க நடக்கிறத செய்திகளா பார்க்கிறோம். இப்போ டெல்லியை பொறுத்த வரைக்கும் அடுத்து நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல எப்படி இருக்கு நிலவரம்? நீங்க எப்படி அதை பார்க்கிறீங்க? ஒரு நடுநிலையாளரா சொல்லணும் அப்படின்னா சொல்லலாம். இல்ல காங்கிரஸ் ஆதரவாளரா சொல்லணும்னா 2 விதமான கருத்துக்கள் எனக்கே உண்டு. ஏன் அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவாளரா சில விஷயங்கள் பேசாம இருக்குது நல்லது. நடுநிலையாளர்னா எல்லா விஷயத்தையும் பேசுறேன். அதனால இங்க ஒரு நடுநிலையாளராவே நான் பேசுறேன். ஏன்னா மக்களுக்கு சில விஷயங்கள் உண்மை தெரியுது நல்லது. நாங்க வந்து இப்ப பிரச்சாரத்துக்கு போனப்ப இந்த கன்னியாகுமரி தொகுதியிலயும் சவுத் டெல்லி 2 இடத்துல தான் நான் பிரச்சாரத்துக்கு போனேன். சவுத் டெல்லியில என்னோட நட்புகளை பார்த்து பேசினேன். பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு மீட்டிங் நடந்தது. அங்க நிறைய அட்வொகேட்ஸ் நிறைய பேர் டெல்லி முழுக்கவும் வந்திருந்தாங்க. அவங்கள வந்து சந்திச்சு கள நிலவரங்களை கேட்டுக்கிட்டேன். இங்க இந்திரா ஃபெலோஷிப்போட ஒரு 10 பெண்கள் வந்திருக்காங்க. ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க, குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க, கர்நாடகால இருந்து எல்லா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் எல்லா மாநிலத்திலயும் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே தேர்தல் வேலை கள வேலை செய்தவங்க. சோ அவங்கள்ட்ட பேசினாலே ஓரளவுக்கு களவேலை நிலவரங்கள் எல்லாம் தெரிஞ்சிரும். அவங்க எல்லாருமே அவங்களோட தேர்தல் முடிச்சுட்டு, அதாவது குஜராத்ல தேர்தல் ஆயிடுச்சு, ராஜஸ்தான்ல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப டெல்லியை நோக்கி அவங்க எல்லாருமே இங்க வேலை செய்ய வந்திருக்காங்க. சோ இப்ப நம்மளுக்கு முடிஞ்ச இடங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நீங்க நம்மளோட சவுத் சைடு எல்லாமே முடிஞ்சாச்சு. இப்ப நம்மளுக்கு நடக்கக்கூடிய இடங்கள் 49 இடங்கள் நடந்திருக்கு. இந்த 49 இடங்கள்ல வந்து ஐ ஹோப் 39 இடங்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இல்லையா? 39 இடங்கள் அவங்க கையில இருந்திருக்கு. சோ அதுல அந்த கையில இருந்ததுல அப்படின்னு நீங்க இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப UP-ல மிக முக்கியமான தொகுதிகள் வந்து இப்ப நம்ம தேர்தல் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இருக்கட்டும். இது தனி கணக்கு. இப்ப டெல்லியில நடக்க போறது 6ஆம் கட்ட தேர்தல். ரைட் தானே நான் சொல்றது? 6ஆம் கட்ட தேர்தல் 6th phase. அதுல 7 தொகுதிகள், 4 தொகுதிகள் ஆம் ஆத்மியும், 3 தொகுதியும் காங்கிரசும். இதுலதான் நடுநிலையாளரா பேச போறேன். என்ன பேச போறேன் அப்படின்னா, இங்க 2 விதமான ஒரு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, ஆம் ஆத்மி அப்படிங்கிறது காங்கிரஸை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. காங்கிரஸ் சரியில்லை, நம்மளுக்கு ஒரு மாற்று கட்சி வேணும் அப்படிங்கிறப்ப பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போட தயாராக இல்லை. இன்று வரைக்கும் அவங்க வந்து மாநில அளவுல ஆம் ஆத்மி தான் அவங்களுக்கு மிக பிடித்த கட்சி, பிஜேபி கிடையாது. அப்போ நான் போற இடத்துல எல்லாம் கெஜ்ரிவாலும் ராகுல் காந்தியும் ஒன்றாக இருக்கும் போட்டோக்களை பல மக்கள் பார்க்க விரும்பல. இது நம்மளுக்கு காங்கிரஸ்க்கு ஒரு பின்னாடி இதுவா ஒரு நடுநிலையாளரா நான் பார்க்கும்பொழுது, ஒரு விஷயமா பார்க்கும்போது இது கொஞ்சம் ஒரு இது வருது. இவங்க 2 பேரும் முன்னாடி கூட நம்ம கெஜ்ரிவால் வந்து நான் சொன்னதை வந்து நம்ம அங்க இருந்தப்ப எதிர்த்தேன். எப்படி அப்படின்னா சவுத் இந்தியால இருந்தப்ப நான் எதிர்த்தேன். கெஜ்ரிவால் வந்து இப்ப கூட்டணி வேண்டாம், தனித்தனியா போட்டிடுவோம், அப்புறமா உங்களை ஆதரிக்கிறேன். ஏன்னா நான் பிஜேபி ஆதரிக்க போறது இல்ல அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருந்தது. ஏன் இவர் வந்து ஒரு பி டீமோ, இல்லாட்டி ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் பஞ்சாப்ல அவங்க வேற மாநிலத்துல தனித்தனியா இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் எல்லா இடத்துலயும் ஒன்றாக இல்லை அப்படிங்கும்பொழுது மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி நாங்க வந்து ராகுல் காந்திக்கு எதிராக, அதாவது காங்கிரஸுக்கு எதிராக தான் ஆம் ஆத்மிக்கு நாங்க ஓட்டு போட்டோம். இன்னைக்கு அவங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருப்பதில் எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுவதை வந்து நான் தெளிவாவே கேட்டேன். ஏன்னா இது சமீபத்துல நம்ம டிஎம்கே மாதிரி முன்னாடி காங்கிரஸ் எடுத்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு எதிர்த்த கட்சிகள்லாம் கிடையாது. இப்ப சமீபத்துல அவங்க வந்து ஒரு 10 வருடத்துக்குள் மேல் வந்த கட்சி அப்படிங்கறனால மக்கள் இன்னும் அவங்க கூட்டணி சேர்ந்ததை வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நீங்க அந்த காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் அந்த பிரச்சாரம் மேற்கொள்ளலை. அதாவது இவர்களை விட காங்கிரஸ் கட்சியை விட ஆபத்தானவர்கள் பிஜேபி தான், அவர்கள் ஜனநாயகத்துக்கு ஆபத்தானவர்கள் அப்படின்ற அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட போய் சேரலையா? அப்போ மக்கள்கிட்ட போய் சேர்ந்தாலுமே இந்த ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கு. அடுத்து இன்னொரு என்ன விஷயம் அப்படிங்கும்போது, மிகப்பெரிய வெறுப்பு அலையை பிஜேபி அவங்களே செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கெஜ்ரிவால் அவர்களை கைது செஞ்ச விஷயம் மக்களிடையே பெரிய கொதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கு. நீங்க என்ன இருந்தாலும் மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மேல ஒரு கைதை நீங்க செஞ்சீங்க, அத்துமீறலான ஒரு கைதை செஞ்சா என்னோட ஆள் மேல நீ எப்படா கை வச்ச அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்களுக்குள்ள இருக்கும். அந்த எண்ணம் ஸ்ட்ராங்கா பிரதிபலிக்குது. இந்த விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த அதிருப்தி விஷயங்கள், இந்த கூட்டணி விஷயங்கள், இந்த விஷயங்களை தாண்டி கெஜ்ரிவால் மேல கைது வைத்த விஷயம் டோட்டலி டர்ன் அப் ஆகுது. ஆம் ஆத்மி மக்கள் மிக சூப்பரா வேலை செய்யறாங்க, சொல்லவே கூடாது. அவங்கதான் பெரும்பாலான எம்எல்ஏக்கள் அவங்கதான்.
ரொம்ப நல்லா டெல்லியில வேலை பாக்குறாங்க. ஆம் ஆத்மிக்கு அதிகபட்ச ஆதரவு டெல்லியில இன்னுமே இருக்கு. இப்ப காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் செஞ்சதுனால சொல்லவே முடியாது. 7யும் நாம் ஸ்வீப் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான் நான் ஓகே. வந்து கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா சொல்ற மாரி கூட இருக்கு. ஆனா எனக்கே தெரியுது. எ 7யும் நம்ம வந்து இப்ப கௌதம் காம்பீர் அப்படிங்கிறவர் வந்து முன்னாடி கிரிக்கெட்டர் இருக்கார்ல, அவருக்கு திருப்பி தொகுதி குடுத்தப்ப எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறப்ப, மக்களுடைய கோபம் நிதர்சனம்ங்கிறது தான் அவரு எனக்கு சீட்டே வேண்டாங்கிறது. சீட் அறிவிச்சு ஒருத்தருக்கு சீட்டு குடுத்தா, இப்ப எனக்கே நம்ம வந்து உங்களுக்கும் எனக்கும் ஒரு சீட்டு குடுக்குறாங்க. எந்த கட்சியில குடுத்தாலும் ஆகா எம்பி சீட் குடுக்குறாங்கன்னு இருக்குமா? இருக்காது. ஒரு எம்பியே என்னோட எம்பி சீட் வேண்டாம், எனக்கு போதும் அப்படின்னா, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நம்ம செலவு பண்ணி இதுல மாட்டிக்க கூடாது. கையில இருக்க காசு போயிடும். அடுத்த தேர்தல்ல நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாரி விஷயங்கள் நடக்குது. இப்ப வந்து பிஜேபி, காங்கிரஸ் அப்படிங்கிற ஆம் ஆத்மி, காங்கிரஸ் இந்த போட்டி மும்முனை போட்டிலாம் இல்ல. இருமுனை போட்டி. இந்தியா கூட்டணி வெர்சஸ் பிஜேபி அப்படின்னு 7 தொகுதியிலும் பிஜேபி நிக்கிறாங்க. இங்க 4 தொகுதி பிளஸ் 3 தொகுதி தலைநகர் அப்படிங்கறனால கடும் போராட்டம் இருக்கு. இங்க பிஜேபியை குறைத்து மதிப்பிடவே முடியாது. காங்கிரஸ், ஆம் ஆத்மி எவ்வளவு உழைப்பு போட்டாலும் பத்தவே பத்தாத நிலைமை தான் இப்ப டெல்லியில இருக்கு. ஏன் அப்படின்னா, ராமர் கோயிலின் பொழுது இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமாவே பார்த்தேன். ராமர் கோயிலின் பொழுது எல்லா தெருக்களிலும் போய் நான் போற தெரு கிட்டத்தட்ட இந்த 3 நாளா நான் டெல்லி அப்படி சுத்திட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாரி சுத்துவாங்கம்பாங்க. நான் அப்படி சுத்திட்டு இருக்கேன். இந்த பக்கம் நீங்க நீங்க நினைப்பாங்க. பிரஸ் கிளப் எல்வா, பால் பவன் அந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கன்னியாகுமரி, நார்த் ஈஸ்ட் டெல்லி. நான் இப்ப சாயங்காலம் நார்த் வெஸ்ட் டெல்லிக்கு போறேன். அங்க வந்து ஓக்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியால போய் தொகுதி பிரச்சாரம் பண்ணோம். அந்த பக்கம் சவுத் டெல்லிக்கு ஒரு போய் பாத்துட்டு வந்தாச்சு. இப்படி இப்படி சுத்திட்டு இருக்கேன் டெல்லிய. தெரு தெருவாவும் சுத்திட்டு இருக்கேன். நேத்துக்கு என்னோட ஆட்டோ போயிடுச்சுன்னு அவங்க பின்னாடியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரு தெருவாவும் போனேன். சோ இதுல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராமர் கோயில் திறப்பப்ப மக்களை அந்த ராமர் மேல நம்ம சவுத் இந்தியால நடக்கவே நடக்கல. யார் லக்கி. அப்படி நடந்தா ஓட்டு கிடைக்காதுன்னு என்னமோ தெரியல. இந்துத்துவத்தை தூண்டும் விஷயமாக அப்படிங்கறத வந்து அவங்க செய்யல. இங்க எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு இந்துத்துவா அப்படிங்கறத வந்து தூண்டும்ல. நம்ம சாமி, நம்ம கடவுள் அப்படின்னு அப்படி ஒரு அந்த உணர்வை தூண்டுற விஷயம், அறிவை மழுங்கடிச்சு உணர்வை தூண்டுற விஷயமா என்ன பண்ணிருக்காங்க? எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கர். எந்த வீட்டுக்கு போனாலும் ஸ்டிக்கர் இருக்குங்க. இந்த ராமர் கோயில் அயோத்தி ராமர் ஸ்டிக்கரு. எந்த இடத்துக்கு போனாலும் காவி கொடி மாட்டி வச்சிருக்காங்க. எந்த ஏரியாவுக்கு போனாலும் ராமர் கோயில் ஸ்டிக்கரை வச்சிருக்காங்க. அது மக்கள் வந்து சில இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி வெட்டி அடிச்ச சம்பவங்களும் இருக்கு. இதுக்கு பஜ்ரங் தள் என்ன பண்ணிருக்காங்க, 10 பசங்களை வந்து ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துக்கும் போய் ராமர் கோயில் அப்ப செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி களப்பணி செஞ்ச ஒரு கட்சியை நம்ம ஜென்மத்துக்கும் பார்க்க முடியும். ஈவன் நம்ம வந்து டிஎம்கே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப நிறைய வீடுகள்ல அதுல ஈடுபாடு இல்லாதவங்க கூட வேற வழி இல்லாம ஒட்டி இருக்கலாம் இல்லையா? யாருக்குமே இஷ்டம் இல்ல. நான் கூட அது பிஜேபி ஏரியா நம்ம போனா பாதுகாப்பு இல்லன்னு சொல்றப்பதான் என்னோட நண்பர்கிட்ட சொன்னேன். என்னங்க இவ்வளவு பிஜேபி ஏரியா இருக்கு டெல்லியில, நாங்கெல்லாம் உள்ளேயே போக முடியாது. பொதுவா காவிக்குடி நிறைய இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம், இது பிஜேபி ஏரியா, நம்ம வந்து அங்க வாக்கு சேகரிக்க போனா பிரச்சனை வரும், பெண்கள் தனியா போக கூடாது அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நீங்க சில அடிக்கவே அடிப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தேர்தல் காலம் வந்து மிக சூடான காலம். இது யார் அடிப்பாங்க யார் அடி வாங்குவாங்கன்னு தெரியாது. அப்போ நம்மளுக்கு ஆபத்தான ஆல்ரெடி ஒருத்தவங்க எங்க குழுவிலேயே சொன்னாங்க, 2 பேரும் அடிச்சுட்டாங்க. இங்க ஹீட் ஸ்ட்ரோக் வேற டெல்லியில, நீங்க மயக்கம் போட்டு வேற விழுந்துருவீங்க. 48 டிகிரி மாதிரி இங்க கொதிக்குது. பாறையில அப்படியே வெப்பம் வந்து வெப்பத்துல வந்து கொதிக்குது. ராஜஸ்தான்ல இருந்து பாலைவன காத்து வேற அடிக்குது. என்ன படுபயங்கரமான ஊரா இருக்கு டெல்லி. இதுல இந்த சமயத்துல வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கும்போது நீங்க உள்ள போகாதீங்க, இந்த இடத்துல கட்சி இங்க பயமா இருக்கும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க உள்ள போற இடத்துல எல்லாம் காவி கொடி கட்டியிருக்கு. என்னடா அது இங்க காவி கொடி கட்டியிருக்கே அப்படிங்கும்போது பிஜேபி காரங்க சொல்றாங்க, நீங்க எல்லாம் இங்க வாக்கு சேகரிக்க வேண்டாம், இங்க பாத்தீங்கல்ல காவி கொடி ஃபுல்லா இதெல்லாம் எங்க ஏரியா அப்படின்னா, எங்களுக்கு தண்ணி குடுக்குறாங்க, எங்களுக்கு தண்ணி ஜூஸ் வேணுமான்னு கேக்குறாங்க, ஒருத்தவங்க டீ போட்டுட்டு வரணுமான்னு கேக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. காங்கிரஸ் அடுத்துதாங்கிறாங்க. நான் கூட என் பேஸ்புக் மீடியால போட்டிருக்கேன். ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, ஹாத்துகே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. இது எல்லாமே மக்களுக்குள்ள இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் காவி கொடியால மறைச்சு வச்சிருக்காங்க. நம்மளும் என்ன நினைச்சிருக்கோம், ஓஹோ இந்த ஏரியா ஃபுல்லா காவி அப்படின்னு நினைச்சிருக்கோம். எப்படி இவங்க அந்த 400 சீட்டுன்னு ஏத்துறாங்களோ, இந்த காவி ராமர் அப்படி வச்சு நம்ம கண்ணை மறைக்கிறாங்க. அதை தவிர்த்து நேத்துக்கு ஒரு பெரிய கடத்தலுக்குள்ள போனோம் கன்னியாகுமரி தொகுதியில.
இந்த கடத்தூர்ல என்ன பண்ணிருக்காங்க, சின்ன சின்ன மேடைகள் போட்டு அதுல ஜமுக்காலாம் போட்டு அதுல ஒரு ராமர் சிலைய வைக்கிறாங்க. வச்சு அங்க போய் செல்ஃபி எடுத்துக்கிறது மக்கள. ஏன்னா அயோத்தி ராமர் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. திருப்பி அந்த ராமரை உணர்வுபூர்வமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜிம்மிக்ஸ் வேலையெல்லாம் மிக அதிகமா பண்றாங்க. இவங்க சாதிச்சதையோ, வேற எதையோ எம்பி வேலை மக்களுக்கு செஞ்சதையோ, எம்பியோட விஷயங்களையோ செய்யாமல், இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ராமர், 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 காவி, சாமி இதை மட்டும் தான் சொல்லி ஓட்டு வாங்குறாங்களே தவிர்த்து, அதாவது பூஜாரி வேலையையும் கோயில் பூஜாரி செஞ்சு என்னங்க கோயில்ல என்ன சொல்லுவாங்க? கோயில்ல எதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க? கோயில்ல அதிக கூட்டம் வரணும். அப்படின்னு சொல்லிட்டு, கோயில் பூஜாரிகள் செய்ய வேண்டிய வேலைய தான் ஒரு கட்சி செய்யுது அப்படிங்கிறது மிக துயரமான இந்தியாவில் இதுவரைக்கும் நடக்காத ஒரு சம்பவமா நான் பார்க்கிறேன். அப்ப இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தானே நீங்க ஜெயிக்க முடியாது ஈஸின்னு நினைக்கிறீங்களா? ஈஸி இல்லதான். அதுக்கு தான் போராடணும். மக்கள் அறிவை, உணர்வை தூண்டும் விஷயங்களை ஈடுபடும் வரை இந்த கொடுமை நமக்கு நடக்கும். அறிவை தூண்டும் விஷயங்களுக்கு வரும்போது தான் இதெல்லாம் நடக்கும். சோ அது கான்ஸ்டிடியூஷன், ஓட்டுரிமை, ஜனநாயகம் இதெல்லாம் நம்ம பேசுறோம். அவங்க போய் ராமர கும்பிட்டுக்கோ, சீதாக்கு கோயில் கட்டுறேன். கக்கூஸ் கட்டுறேன்னு சொல்ல மாட்டேங்க. ஒருத்தவங்க கூட சொன்னாங்க, "ஏங்க எங்களுக்கு கக்கூஸே இல்ல, சீதா கோயில் கட்டுறேங்கிறீங்களே" அப்படிங்கிறாங்க. இந்த இந்த கேள்வியை நீ கேட்காத வரைக்கும் அவங்க இததான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆமா, இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்? அறிவுபூர்வமா, "ஐயையோ! பாத்தியா? நான் கோயில் கட்டுறேங்கிறேன். நீ என்ன கட்டணும்னு கேட்கிற. உனக்கு அறிவு இருக்கா?" அப்படின்னு அவங்க உடனே அடுத்த உணர்வ தூண்டுவாங்க. அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டியது, வேலைவாய்ப்பு குடுக்க வேண்டியதுதான் அரசோட கடமை. மக்களுக்கு இது புரியணும். கோயில் கட்டுறது அரசோட கடமை இல்ல. மோடி அவர்கள் போய் ராமர் கோயிலுக்கு போய் அதுவும் பிரச்சனை தான். சுப்பிரமணிய சுவாமி சொல்றாரு, "மோடிக்கு ராமர் கோயிலுக்கு சம்பந்தமே இல்ல. தேர்தலுக்கு ராமர் கோயில தூக்கிட்டு போயிட்டாருங்க." அதுவே அவருக்கு சம்பந்தம் இல்லாம கோயிலாம். அவங்க இல்ல இந்த கட்சியிலேயே இந்த சொல்றாங்க. இந்த 5ஆம் கட்ட தேர்தலுக்கு பிறகு மோடிக்கு முடிவுரை எழுதப்படும்னு தேஜஸ்வி ஒரு பக்கம் சொல்றாரு. அகிலேஷ் யாதவ் வந்து 80 சீட்ல 70க்கு மேல நாங்க ஜெயிப்போம்னு சொல்றாரு உத்தரப்பிரதேஷ்ல. மகாராஷ்டிரால வந்து 48ல 40க்கு மேல ஜெயிப்போம்னு சொல்றாங்க உத்தவ் தாக்கரே சொல்றாரு. இதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு பக்கம் நீங்க சந்திக்கக்கூடிய சவால்களும் இருக்கு இல்லையா? ஒரு பக்கம் இப்ப இப்ப நடக்கக்கூடிய 5ஆம் கட்ட தேர்தலே பல குளறுபடிகள், பல இடங்கள்ல கள்ள ஓட்டு போடுறாங்க. அதிகாரிகளே அதுல ஈடுபடுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறப்போ அதை எப்படி நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ராகுல் காந்தி முன்னெடுத்துள்ள அந்த ஒரே விஷயம் தான். அதிகாரிகள ஜாக்கிரதையா இருங்க. நாளைக்கு நாங்க ஆட்சி வந்தீங்கன்னா, இந்த குளறுபடிகள் செய்த அதிகாரிகளை தூக்கிடுவோம். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலயும் தேர்தல் அதிகாரிகள் விதிமுறைகள் நடந்தா கண்டிப்பா அது நடக்கத்தான் போகுது. நாட்டில் வந்து மிகப்பெரிய நம்மளுக்கு சுதந்திரம் எதுக்குங்க சுதந்திர போராட்டம் பண்ணோம்? ஏன் வெள்ளையர்கள் நல்லா ஆட்சி பண்ணலையா? வெள்ளையர்கள் தான் சதி சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்களுக்கான பல விஷயங்கள முன்னாடி கொண்டு வந்தாங்க. வெள்ளையர்கள் தான் நம்மளோட வரலாறுகள அழகா எழுதினாங்க. எல்லாரும் படிக்கலாம்னு குருகுல கல்வியை மாத்தி மெக்காலே கல்வி சிஸ்டம் மூலமாக இப்ப இன்னைக்கு நான் ஒரு பெண்ணாக, நீங்க ஒரு ஆணாக, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மட்டும் இருந்த கல்வியை மாத்தி எல்லாருக்குமான கல்வியாக மாத்தினாங்க. இவ்ளோ நல்லது செஞ்ச வெள்ளையர்களை நம்ம ஏன் வெளியேத்தினோம்? நம்ம ஓகே. ஆட்சியை நாம் தான் முடிவு பண்ணணும். யாரு ஓட்டளிச்சு யார் பண்றதுன்னு. அந்த ஓட்டுக்கே இன்னைக்கு ஆபத்தா இருக்குங்க. 20,00,000 பேருக்கு இன்னைக்கு ஓட்டு போச்சு. சூரத்ல எலெக்ஷன் இல்ல, இந்தூர்ல எலெக்ஷன் இல்ல. ஒவ்வொரு இடமும் எலெக்ஷனே இல்லாம நோட்டாக்கு கூட ஓட்டு போட இல்லாம போயிடுச்சு இன்னைக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இன்னைக்கு தேர்தல்ல குளறுபடிகள் நடக்குது அப்படின்னா, அந்த அதிகாரிகள் மேல் அதிகாரிகள் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு எதிரானவர். இன்னைக்கு தேர்தலில் என்ன ஒரு குயுக்தி செஞ்சாலும் நம்மளோட 75 வருட சுதந்திர தினத்தை, குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுவதற்கே கூட அருகதை இல்லாதவர்களாயிடும். அப்புறம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் வாங்கணும், குடியரசு தினத்தை உருவாக்கணும், அரசியல் சட்ட அமைப்பை உருவாக்கணும், எல்லாத்தையும் பண்ணணும். யார் வேணாலும் வெள்ளையர்கள் வந்து மோடி அவர்களுக்கு ஆட்சியை தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் இந்த மன்னர் ஆளட்டும்னு சொல்லிட்டு மாமன்னர் மோடியை ஆளட்டும்னு சொல்லிட்டு வேண்டியதானே? எதுக்கு எலெக்ஷன், எதுக்கு குடியுரிமை, எதுக்கு நம்ம வாக்காளர், எதுக்கு சம உரிமை, எதுக்கு அரசியல் சட்டம், எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? தேர்தல் ஆணையம் இந்த முறை சரியாக செயல்படாவிட்டால் தேர்தல் ஆணையத்துல இருக்கிற அத்தனை அதிகாரிகளையும் சுப்ரீம் கோர்ட் மாற்றியே தீர வேண்டும் அப்படிங்கறதுதான் இப்ப வேற விஷயம். இப்ப நம்ம ஜனநாயகம் சுப்ரீம் கோர்ட்டை நம்பிதான் இருக்கு. இங்க டெல்லியிலேயே நான் இங்க சில வக்கீல்களை சந்தித்தும் போது, ஏன் வக்கீல்கள்லாம் இவ்வளவு எதிரா பிஜேபிக்கு எதிரா இருக்கீங்கிறப்ப 2 இன்ஸ்டிடியூஷன்ங்க ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் நம்ம இந்தியாவுக்கு இருக்கு. ஒண்ணு ஜுடிஷியல், 2வது எலெக்ஷன் கமிஷன். இது 2த்துலயும் பிஜேபி கை வச்சதை யாருமே மன்னிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இன்டெலெக்சுவல் நான் போனது வந்து அந்த மாதிரியான கூட்டங்கள். சோ அந்த கூட்டங்கள்ல அதுதான் அவங்களோட மெயினா பேச்சா இருக்கு.
அதுக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும், அதை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லி அவங்க கூட இன்னைக்கு எலெக்ஷனுக்காக மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இந்த 5ஆம் கட்ட இன்னைக்கு இன்னைக்கு நடந்துட்டு இருக்க தேர்தல், ராபரேலி, ஸ்மிருதி இரானி அவர்கள், அமேதி, இந்த மாதிரியான முக்கியமான தொகுதிகள் எல்லாமே இருக்கு. ஸ்மிருதி இரானி அப்படிங்கிறவங்க என்னென்னமோ பேசினாங்க. ஆனா பெண்களுக்காக ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு பெண் அவங்க. அவங்கள தேர்ந்தெடுத்தா நம்மள மாதிரி முட்டாள்கள், அதுவும் பெண்கள் தேர்ந்தெடுத்தா அதை விட முட்டாள்தானே வேற எதுவுமே இருக்க முடியும். அகிலேஷ் யாதவ் ஏதாவது சொன்னாரு. எனக்கு ஒரு பெண்ணாக அவள் பேசினது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சங்கடம் இருந்தது. சிலிண்டர் பெண்மணி அப்படின்னாரு. ஏன் அப்படின்னா, ஐயோ அம்மா சிலிண்டர் விலை 400 ரூபாய் ஆச்சு, நாங்க இன்னைக்கு இவ்வளவு ரூபாய் சிலிண்டர் வந்தாலும் அவங்க கண்டுக்காம இருக்காங்க. அப்ப அந்த பெண்மணிக்கு அந்த வார்த்தை சில சமயம் தாக்குதலாக இருந்தாலும் பெண் அரசியல்வாதிக்கு எதிரான வார்த்தையாக நம்ம நினைச்சா போதும். இந்த வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு அரசியல்வாதி மட்டும் இல்ல, ஒரு பெண் அரசியல்வாதி என்னென்னலாம் பேசணுமோ அதெல்லாம் அவங்க பேசல. என்னென்னலாம் இல்ல பேசக்கூடாதோ இந்த தேர்தலோட வந்து மும்பைக்கு பேக்கப் பண்ண வேண்டியதான் அப்படின்னு அகிலேஷ் சொல்றாரு. இது இதை எப்படி எடுத்துக்கிறது நம்ம? கண்டிப்பா பேக்கப் பண்ணப்பட வேண்டிய ஒருத்தர். நான் முக்கியமா பெண்கள் யாருமே அவங்களுக்கு வாக்களிச்சிடக் கூடாது. தவறி கூட அந்த பட்டன்ல வாக்களிக்க கூடாது. அப்படி பண்ணினா பெண் அரசியல்வாதிகள் நாம் தேர்ந்தெடுக்கிறோம்ல, ஒரு கைப்பாவை பெண் அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து அந்த தவறை செஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம் முடிவுகள் எப்படி இருக்குன்னு. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.